வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல நாளில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இவ்வருட ரமலானுடைய மாதத்தின் முதல் நாளில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இவ்வருட ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி நாட்கள் வரை நோன்பு நோற்று ஆரோக்கியத்தோடு இரவு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு நோன்பு நோக்கிற மக்களுக்கு எப்படிப்பட்ட பாவ மன்னிப்புகளும் நன்மைகளும் கிடைப்பதாக அல்லாஹ் வாக்களித்துள்ளானோ அத்துணை சிறப்பு அம்சங்களையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ரமலானுடைய மாதங்களில் தந்தருள வேண்டும். கடந்த வருடம் நம்மோடு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற நம்முடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் நிறைய குடும்பங்களில் இவ்வருட ரமலானுடைய மாதத்தில் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலா கடந்த காலங்களில் ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற வாய்ப்பை நமக்கு வழங்கியதைப் போல இவ்வருட ரமலானுடைய மாதத்தையும் நமக்கு வழங்கியுள்ளான். அடுத்த வருட ரமலானுடைய மாதத்தில் நீங்களும் நானும் இருப்பது உத்தரவாதமல்ல. ஆகவே இவ்வருட ரமலானுடைய மாதம் முழுக்க வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு நோன்பு எதற்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கியதாக திருக்குரானிலே கூறுகிறானோ அந்த நோக்கத்தை புரிந்து குறிப்பாக மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தினசரி இரவு நேர வணக்க வழிபாட்டுக்கு பிறகு நம்முடைய ஈமான் அதிகரிக்க, நம்முடைய தக்குவா அதிகமாக, அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஹிதாயத்தை பாதுகாக்க தினசரி ஒரு உரைக்கு, ஒரு நிகழ்ச்சிக்கு நம்முடைய நண்பர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே நாமெல்லாம் நம்முடைய வாழ்வில் நிறைய ரமலானுடைய மாதத்தை சந்தித்தவர்கள்.
ஆனால் நோன்பு எதற்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கியதாக திருக்குரானிலே கூறுகிறானோ அந்த நோக்கத்தை புரிந்து நாம் வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை என்பதுதான் வேதனைக்குரியது. அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் புரிய வேண்டும். இரண்டாவது, நாமெல்லாம் ஆதமுடைய மக்கள். அறிந்தும் அறியாமலும் நம்முடைய வாழ்வில் நிறைய பாவங்களையும் தவறுகளையும் செய்திருப்போம். அந்த பாவங்களும் தவறுகளும் தொடராமல் அதற்காக வேண்டி வருந்தி மனம் விட்டு பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு பொருத்தமான ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். ரமலான் மாதம் முடிந்து பெருநாளுடைய திடலில் நாங்களும் நானும் ஒன்று கூடும் போது நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகி இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரமலானுடைய மாதத்தில் பெற்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் ரமலான் அல்லாத மீதமுள்ள 11 மாதங்களும் நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். திருந்துகின்ற மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கின்றான். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 8வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ وَأَنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. எந்த ஒரு சமுதாயம் தம்மிடம் உள்ளதை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் தன்னுடைய அருள் கொடைகளை மாற்றவே மாட்டான். எந்த சமுதாயம் தன்னிடம் உள்ளதை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் கொடைகளை வழங்குவதாக திருக்குரானிலே அல்லாஹ் கூறுகிறான். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், 27வது அத்தியாயத்தின் 11வது வசனம், இல்லாமன் லலம சும்ம பத்தல ஹுஸ்னன் பஅத சூஇன் ஃபஇன்னி கஃபூருர் ரஹீம். அநீதி இழைத்து தீமைக்கு பின் நன்மையாக மாற்றிக்கொண்டவர்களை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். யாரெல்லாம் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டு அந்த அநீதிக்கு பிறகு பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே யாரெல்லாம் சரணாகதி ஆகிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்குறுதி அளிக்கிறான். 29வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தில், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். அல்லாஹ்வினுடைய காரியத்தில் யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு நல்ல வழியை காண்பிப்போம் என்றும் அல்லாஹ் திருக்குரானிலே கூறுகிறான். ஆகவே கடந்த காலங்களில் நாம் எப்படி வாழ்ந்திருந்தாலும் இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். நிறைய இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பாவ மன்னிப்புகள் கேட்டு நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குவதாக நாம் அல்லாஹ்விடத்திலே உறுதி பிரமாணம் எடுத்தால், இன்று இரவு நாம் சஹர் செய்யும் போது சஹர் உண்டுவிட்டு முதல் நோன்பை நானும் நீங்களும் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் கடந்த காலங்களில் எப்படியெல்லாமோ என்னுடைய வாழ்வை நான் கழித்திருந்தேன், இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எனக்கு நீ வழங்கியுள்ளாய். நோன்பை எதற்காக வேண்டி நீ கடமையாக்கியதாக திருக்குரானிலே கூறுகின்றாயோ அதற்கேற்ப இந்த வருட ரமலானுடைய மாதத்தை நிச்சயம் நான் துவக்குவேன். ஒரு காலம் நான் இன்னும் பெரும்பாவங்களில் ஈடுபட மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து இவ்வருட ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் நோன்பை நாம் துவக்க வேண்டும். ரமலானுடைய மாதம் வந்தால் அந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது. பத்ர் போரில் அல்லாஹ் வெற்றி அளித்த மாதம் ரமலானுடைய மாதம். புனிதமிக்க கௌபாவை அல்லாஹுடைய ரசூல் வெற்றி வாகை சூடியது இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம். அப்படிப்பட்ட மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தாலா ஒவ்வொரு வணக்க வழிபாட்டை கடமையாக்கும் போதும் அதற்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். தொழுகையை நம் மீது கடமையாக்கிய அல்லாஹ்
அந்த தொழுகையை ஏன் கடமையாக்கினேன் என்று திருக்குரானில் கூறும்போது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஹி வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான காரியத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். அப்படியானால் தொழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்வில், தொழுகின்ற ஒரு குடும்பத்தார்களுடைய வாழ்வில், தொழுகையை பேணுகின்ற ஒரு சமுதாய மக்களுடைய வாழ்வில் அசிங்கங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள், முகம் சுளிக்கின்ற பாவமான செயல்பாடுகள், ஆபாச சம்பவங்கள் ஒரு காலம் இருக்காது என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். அதற்குத்தான் நான் தொழுகையை கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுது வருகிற ஒரு சமுதாயம் பாவச் செயல்களிலே இருந்து விடுபடும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதே போலத்தான் நோன்பை எதற்காக வேண்டி நான் கடமையாக்கினேன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கின்ற 650 கோடி மக்களும் பட்டினி கிடப்பதால் அல்லாஹ்வுக்கு எந்த அந்தஸ்தும் கூட போவதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற 650 கோடி மக்களும் நோன்பு நோற்பதில்லை என்ற நோன்பை புறக்கணித்தால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் எந்த ஒன்று குறைய போவதும் கிடையாது. தன்னுடைய அடியார்களை பகல் முழுக்க ஒரு 13.5 மணி நேரம் பட்டினி கிடத்தி பார்ப்பதின் மூலம் அல்லாஹ்வுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. அப்படியானால் நோன்பு எதற்காக? 2வது அத்தியாயத்தின் 183வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், இந்த நோன்பு உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது இந்த நோன்பை எப்படி நான் கடமையாக்கி இருந்தேனோ அதே போல உங்களின் மீதும் நான் கடமையாக்கியிருக்கிறேன். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள மனிதர்களாக மாற என்று அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான். நாமெல்லாம் இறையச்சமுள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்கு கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பு ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இன்றைக்கு சமுதாயத்தில் மாறிவிட்டது. நோன்பு நோற்ற மக்கள், பெரும்பான்மையான மக்கள் பகல் முழுக்க உறங்கி கழிக்கிறார்கள். இரவு முழுக்க ராக்கதைகளிலே பேசி இந்த ரமலானுடைய மாதத்தின் புனிதத்தன்மையை வீணடிக்கின்றார்கள். அப்படியானால் இந்த பட்டினி யாருக்காக வேண்டி, எதற்காக வேண்டி இந்த பட்டினி? இந்த நோன்பு நோற்பதின் மூலம் உங்களுக்கு இறையச்சம் உண்டாக வேண்டும் என்று அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான்? அது அப்படிப்பட்ட பயிற்சி களம். பகல் முழுக்க நான் தனிமையில் வீட்டில் இருக்கும் போது எனக்கு பசி எடுத்தாலும் உண்ணாமல் நான் இருப்பதற்கு என்ன காரணம்? யார் காரணம்? தாகம் ஏற்பட்டும் என்னுடைய வீட்டில் இருக்கிற பானத்தை நான் அருந்தாமல் ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்வை பகல் முழுக்க ஒரு 13.5 மணி நேரம் நான் பேணி வாழுகிறேன் என்று சொன்னால் யார் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? யாருக்காக வேண்டி அந்த கட்டுப்பாடான வாழ்வு? எனது வீட்டில் யாரும் இல்லாவிட்டாலும் எனக்குரிய உணவை, எனக்குரிய பானத்தை, எனக்குரிய கணவன் மனைவியை என்னுடைய ரப் நோன்பினுடைய பகல் காலங்களில் விலக்கி வைத்திருக்கிறான். ஆகவே அதை நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன், இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட மாட்டேன். இந்த கட்டுப்பாடு நம்மையெல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்துகிற ரப் என்பவன் ஒருவன் உண்டு என்கிற ஒரு பயிற்சி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 10 நாள் அல்ல, ஒரு 30 நாட்களும் அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறானே. எதற்காக? ரமலானுடைய மாதம் முடிந்தால் எனக்குரிய உணவையே இறைவன் உண்ணக்கூடாது என்று சொல்லி அதை நான் தியாகம் செய்து நான் பழக்கப்பட்டிருக்கும் போது ரமலானுடைய மாதம் முடிந்தால் அடுத்தவருடைய உணவை நான் அபகரிப்பேனா? ரமலான் மாதம் முழுக்க ஒரு பேணுதலான வாழ்வை கழித்த நான் ரமலான் அல்லாத காலங்களில் அடாவடித்தனங்களிலே நான் ஈடுபடுவேனா? நோன்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை நமக்கு தருகின்றது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள மனிதர்களாக மாறத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எத்தனை நோன்பை நம்முடைய வாழ்விலே நாம் நோற்றிருக்கிறோம். ரமலானுடைய நோன்பு, ஆசூராவுடைய நோன்பு, சவ்வாலுடைய நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, பிறை 13, 14, 15 மாதாந்திர நோன்பு, திங்கள் வியாழன் வாராந்திர நோன்பு. நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நோன்புகளை நாம் நோற்றிருக்கிறோம். நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் குறிப்பிடும் போது
எப்படி நம்மை படைத்த நோக்கத்தை அல்லாஹ் திருக்குரானில் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் படைத்த நோக்கத்தை எப்படி சொல்கிறானோ அதே போல நோன்பு என்பது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள மனிதர்களாக மாறத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் இவ்வருட ரமலானுடைய மாதம் முடிந்து சவ்வாலுடைய நோன்பையும் நோற்று ரமலான் நம்மிடமிருந்து விடை வரும்போது ஒரு இறையச்சமுள்ள மனிதர்களாக நீங்களும் நானும் உங்களுடைய குடும்பத்தாரும் எனது குடும்பத்தார்களும் மாற வேண்டும். அப்படி மாறுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். இது முதலாவது நோக்கம். இந்த மாதத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு வருவதற்கு என்ன காரணம்? 2வது அத்தியாயத்தின் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாதம் எத்தகையது தெரியுமா? நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய, நேர்வழி காட்டக்கூடிய திருக்குரான் இறக்கி அருளப்பட்ட மாதமாம். ஆகவே நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய மாதங்களில் 12 மாதங்கள் உண்டு. அந்த 12 மாதங்களில் திருக்குரானை இறக்கி அருள்வதற்கு அல்லாஹ் இந்த மாதத்தை தேர்வு செய்த காரணத்தினால் இந்த மாதத்திற்கு இன்னும் சிறப்பு கூடியது. ஆக இப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தை மிக மிக நெருக்கமாக நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சந்தித்து விட்டோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானலோகத்தில் இருக்கிற ஒரு அறிவிப்பாளர் தினசரி ரமலானுடைய மாதத்தில் ஒரு அறிவிப்பு செய்வாராம். யா பாஇயல் ஹைரி அக்பல், யா பாஇயல் ஹைரி அக்பில், நன்மை செய்கிற மக்களே விரைந்து வாருங்கள். வயா பாஇயல் ஷர்ரி அக்ஸிர், பாவம் செய்கிற மக்களே கொஞ்சம் பாவங்களை நிப்பாட்டுங்கள். ரமலானுடைய மாதங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் கண்ணியம். நன்மை செய்கிற மக்களே நீங்கள் எல்லாம் விரைந்து வாருங்கள், பாவம் செய்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் பாவங்களை நிப்பாட்டுங்கள் என்று வானலோகத்தில் இருந்த ஒரு அறிவிப்பாளர் தினசரி ரமலானுடைய மாதம் முழுக்க அறிவிப்பார் என்கிற செய்தி திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. இது பாவம் செய்கிற மாதம் அல்ல. ஒரு விவசாயி எப்படி ஒரு வித்தை பூமியிலே முளைக்கச் செய்து பருவமழை பெய்தவுடனே அறுவடைக்கு தயாராவாரோ அதே போல நன்மைகளை அறுவடை செய்கிற மாதம் இந்த மாதம். சாதாரணமான மாதம் அல்ல. இந்த மாதத்தை பெற்ற மக்கள் சாதாரணமான பாக்கியத்திற்குரியவர்கள் அல்ல, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆகவே இவ்வருட ரமலானுடைய மாதத்தை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும், அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை இந்த முதல் நாளில் உங்களுடைய கவனத்திலே நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 20 நாட்கள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான, அமலுக்கு தேவையான, மறுமைக்கு தேவையான, கபருடைய வாழ்வுக்கு தேவையான, ஈமானுக்கும் இறையச்சத்திற்கும் தேவையான ஒவ்வொரு தலைப்புகளிலும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒரு 20 தினங்கள் இங்கே உரை நிகழ்த்தப்படும். பொதுவாக நம்முடைய வாழ்வில் அமல்கள் ரொம்ப குறைவு. நீங்களும் நானும் அதை கொஞ்சம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்தது, எங்கு பார்த்தாலும் திண்ணை பேச்சுக்கள் எல்லாம் ஹதீசுகளை பற்றி பேசுகிற காலம். நாட்கள் மெல்ல மெல்ல ஜமாத்துகள் வளர்ந்து வளர்ந்து ஏகத்துவவாதிகள் அதிகமாகி வரும்போதெல்லாம் அமல்களிலே கொஞ்சம் பின்னடைவு. ரமலானுடைய மாதம் வந்தால் உபரியான வணக்க வழிபாடு, தஹஜ்ஜுத் போன்ற உபரியான வணக்க வழிபாட்டை ஜமாத்தோடு சேர்ந்து பிரம்மாண்டமான எண்ணிக்கையோடு நாம் எல்லாம் தொழுகிறோம். உபரியான வணக்கத்தை ரமலான் முடிந்தால் ஃபர்லான தொழுகை கூட தொலை சமுதாயத்திலே ஆள் இல்லை. இந்த நிலை தொடரக்கூடாது சகோதரர்களே. ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல கடந்த காலங்கள் சென்றதாகவே இருக்கட்டும். நம்முடைய ரப்பை பொறுத்தவரையில் பாவம் தொடர்ந்து செய்வதை விரும்ப மாட்டான். பாவம் செய்து போனால் அதற்காக வேண்டி மன்னிப்பு தேடி திருந்தினால் அல்லாஹுவை விட சந்தோஷப்படக்கூடியவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மை செய்கிற மக்கள் விரைந்து வர வேண்டும், பாவம் செய்கிற மக்கள் கொஞ்சம் பாவங்களை நிப்பாட்ட வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் உத்தம சஹாபாக்கள் குடும்பமாக தயாராவார்கள். எதற்காக?
ஷஅபானுடைய மாதம் இறுதி நேரம் நெருங்க நெருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், பேரம்பேத்திகள் என்று சஹாபாக்கள் முதற்கொண்டு எல்லோரும் அந்த மாதத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு போர்க்கால நடவடிக்கையில் தயாராவார்களாம். எதற்காக? இரவு முழுக்க கண் விழித்து வணங்கி அந்த மாதத்தை உயிர்ப்பிப்பதற்காக, பகல் முழுக்க திருக்குரானோடு தொடர்பு வைப்பதற்காக, கிடைத்த நேரங்களை எல்லாம் தஸ்பீகள் தலவாத்துகள் சொல்வதற்காக, அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்வதற்காக, ரமலானுடைய மாதம் நம்மிடமிருந்து விடைபெறும் போது எண்ணிலடங்காத நன்மைகள் நம்முடைய நன்மை பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி குடும்பம் குடும்பமாக அந்த மக்கள் தயாராவார்களாம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1960வது நபிமொழியை எடுத்து பாருங்கள். நான் சொல்லுகிற ஹதீஸ் எண்கள் எல்லாம் தமிழிலே வெளிவந்திருக்கிற புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் எண்கள். 1960வது நபிமொழியை நீங்கள் பார்த்தால் சிறு சிறு சிறுவர்களுக்கெல்லாம் நோன்பினுடைய பயிற்சியை சஹாபாக்கள் கொடுக்கிற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். சிறு சிறு பொம்மைகள் செய்து குழந்தைகளுடைய கையிலே கொடுத்து பசி ஏற்படும் போது அதை காண்பித்து விளையாடுகளை விளையாடச் செய்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி நோன்பு திறக்கிற வரை அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பார்களாம் சஹாபாக்கள். இது அப்படிப்பட்ட ஒரு இபாதத். ஒதுவை எடுத்துக்கொண்டால் வாய் கொப்பளித்து காலை கழுவினால் ஒதுவுடைய நன்மை ஒரு 5 நிமிடத்தில் முடிந்துவிடும். தக்பீர் கட்டி சலாம் கொடுத்து விட்டால் ஒரு 10 நிமிடத்தில் அதிகபட்சம் தொழுகையுடைய நன்மை முடிந்துவிடும். நோன்பு அப்படி அல்ல. ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரை 13.5 மணி நேரம் தொடர்ந்து நீடிக்கிற ஒரு இபாதத். அது ஒரு நாள் மட்டுமல்ல, 30 நாளும் தொடர்ந்து நீடிக்கிற இபாதத். அப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களை தாங்கி இருக்கிற இபாதத் இந்த இபாதத். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1901வது நபிமொழியாகவும் 2014வது நபிமொழியாகவும் நீங்கள் பார்க்கலாம். மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுமாம். யாருக்காக? 3 காரியங்களை கண்ணுங்கருத்துமாக நிறைவேற்றுகிற மக்களுக்கு. அந்த 3 காரியம் என்னவாம்? யார் ஒருவர் நம்பிக்கை கொண்டு, முதலில் அல்லாஹுவையும் மறுமையையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து, இவ்வருட ரமலானுடைய மாதம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மாதம், இவ்வருட ரமலானுடைய மாதம் எண்ணிலடங்காத கூலியை என்னுடைய ரப்பு எனக்கு தருகிற மாதம், இவ்வருட ரமலானுடைய மாதம் நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக வேண்டி வந்த மாதம், இவ்வருட ரமலானுடைய மாதம் நானும் எனது குடும்பத்தார்களும் ஏகத்துவத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் பாடுபட்ட மக்களும் சொர்க்கம் செல்லுகிற பாதையை இலகுவார்க்கிற மாதம் என்கிற நன்மையை எதிர்பார்த்து யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. என்னுடைய 10 வயது முதல் இது நாள் வரை நான் செய்த எல்லா பாவங்களும் மன்னிப்பு. சிறு பாவங்கள், பெருபாவங்கள் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும், பெரும் பாவங்கள் அல்ல. பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அது நற்கர்மங்களின் மூலம் மன்னிக்கப்படாது. தௌபா செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். தௌபாவுக்கு கூட 3 நிபந்தனைகள் உண்டு. பெரும்பாவம் செய்த மக்களுக்கு மட்டும். வட்டி, விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற பாதகமான காரியத்தில் ஈடுபட்டால் நீங்கள் ஹஜ்ஜே செய்தாலும் சரி, அந்த நற்கர்மங்களின் மூலம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. பெரும் பாவம் செய்தால் நிபந்தனைகள் 3. 1, செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன். 2வது, என்னை நீதான் மன்னிக்க வேண்டும் என்று பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். 3வது, இனி ஒரு காலம் அந்த பெரும்பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்தால் மட்டும்தான் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். மீதமுள்ள பாவங்கள் எல்லாம் ஒலு செய்வதன் மூலம் பாவ மன்னிப்பு, தொழுகையின் மூலம் பாவ மன்னிப்பு, ஜக்காத்தின் மூலம் பாவ மன்னிப்பு, ஹஜ்ஜின் மூலம் பாவ மன்னிப்பு, திக்ருகளின் மூலம் பாவ மன்னிப்பு, நோன்பின் மூலம் பாவ மன்னிப்பு. இந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் செய்து போன சிறு சிறு பாவங்களுக்குரிய மன்னிப்பு. யாருக்கு அந்த பாவ மன்னிப்பு? ஈமான் கொண்டு ஆசையோடு நன்மையை எதிர்பார்த்து, அப்படி எதிர்பார்த்த நிலையில் அந்த நோன்பை நாம் நோக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்களுக்கு மிகுந்த ஒரு
கட்டுப்பாடான வாழ வேண்டுமே. பால் முழு உண்ணக்கூடாது, இரவு முழுக்க டிவி பார்க்க முடியாது, எந்த அனாச்சாரமான காரியங்களிலும் செய்ய முடியாது. இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்று வயிற்றெளிச்சலோடு இந்த மாதத்தை கழிக்கிற அன்பர்கள் உண்டு. அவர்களுக்கல்ல அந்த நன்மை. சந்தோஷமாக பல நாள் பொறுத்து நம்முடைய மகனை பார்க்கும்போது, பல நாள் பொறுத்து நம்முடைய மனைவியை பார்க்கும்போது, 5 வருட காலம் 10 வருட காலம் வெளிநாடுகளிலே வேலை புரிந்து வந்த நம்முடைய கணவனை பார்க்கும்போது, நாம் பெற்ற தாயை தந்தையை பல நாள் வருடம் பொறுத்து பார்க்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ஒரு அரவணைப்பு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதோ அதை காட்டிலும் பன்மடங்கு ரமலானுடைய மாதம் வந்தால் ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். இது என்னுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதத்தை சந்திக்கிற வாய்ப்பை ரப்பு எங்களுக்கு தந்தாலே அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அடைகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்து நற்கர்மங்களை செய்கிற நிலையில் ஆரோக்கியத்தையும் தந்தானே, அது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். பெருநாள் திடலில் உங்களுடைய கண்களிலும் என்னுடைய கண்களிலும் கண்ணீர் வர வேண்டும். அதுதான் இறை விசுவாசியுடைய பண்பு. எதற்கு அந்த கண்ணீர்? விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் நம்மிடமிருந்து இந்த திடலிலே இருந்து விடைபெறப் போகிறது. விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் நம்மை விட்டு பிரிந்து போகின்றது. இனி அடுத்த வருட ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஒரு கவலை, ஏக்கம் அந்த பெருநாள் திடலிலே உண்டாக வேண்டுமே தவிர, பெருநாள் திடல் முடிந்த மறு நிமிடம் சினிமா கொட்டகையை அலங்கரிக்கக்கூடிய மக்களுக்குரிய மாதமல்ல இந்த மாதம். இரவிலே ராக்கதைகளை பேசி பகலில் தூங்கி கழிக்கக்கூடிய மக்களுக்குரிய மாதமல்ல இந்த மாதம். இந்த மாதத்தை ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக வேண்டி நோன்பு நோக்கிற மக்களுக்குரிய மாதமல்ல இந்த மாதம். மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ஈமான் கொண்டு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிற மக்களுக்கு முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து யார் இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ, நோன்பல்ல, நோன்பு நோற்று ரமலானுடைய மாதங்களில் இரவு நேர வணக்க வழிபாடுகளில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற பாவங்களும் மன்னிப்பு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 396வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 கால தொழுகை, வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி, ஒரு ஜும்மாவுக்கும் இனி ஒரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட நேரம் காலம், ரமலானு இலா ரமலான், ஒரு ரமலானுக்கும் அடுத்து வருகிற ரமலானுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2014ஆம் ஆண்டு இறையச்சத்தோடு நன்மையை எதிர்பார்த்து அந்த நோன்பு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டதோ அந்த கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து அந்த மாதம் முழுக்க நான் நோன்பு வைக்கும் போது இவ்வருட ரமலானுடைய மாதத்தினுடைய பாவங்கள் மன்னிப்பு மட்டுமல்லமா, வருகிற ரமலானுடைய காலம் வரை உள்ள சிறுபாவங்கள் மன்னிப்பு என்று சொன்ன இந்த மாதத்தை நீங்களும் நானும் வீணடிக்க முடியுமா? நீங்களும் நானும் இந்த மாதத்தை தவறவிட முடியுமா? ரமலானுடைய மாதம் வந்தும் எத்தனையோ பேர்கள் நோன்பு நோக்காத கல்லெஞ்சம் படைத்தவர்கள் சமுதாயத்திலே உண்டு. ஆரோக்கியத்தோடு இருந்தும் பொருளாதார வசதி வாய்ப்பை பெற்றிருந்தும் இந்த ரமலானுடைய மாதம் வந்து ஊர் விட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்ற இந்த மாதத்தை வீணடிக்கக்கூடிய மக்கள் உண்டு. கல்லெஞ்சம் படைத்தவர்கள், அவர்களெல்லாம் இஸ்லாத்திற்கு தேவையில்லாதவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தான் நேர்வழி காட்ட வேண்டும். அவர்களுக்கு கால நேரத்தை வீண்வரையமாக்கி இங்கே பேச நான் வங்கிய தவற வரவில்லை. இந்த மாதத்தில் யாரெல்லாம் நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களை ஆர்வமூட்டுவதற்குத்தான் இப்படி ஒரு தலைப்பு முதல் நாளில் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1945வது நபிமொழியாக பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுவது, அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு நன்மைக்கும் 10 முதல் 700 மடங்கு வரை அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். 1 700 மடங்கு வரை அல்லாஹ் எந்த ஒரு நன்மைக்கும் கூலி கொடுக்கிறான். நோன்பை பொறுத்த வரையில் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு மட்டும் எனக்குரியது, அந்த நோன்புக்குரிய கூலி எண்ணிலடங்காமல் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை அல்லாஹ்வுக்குரியது தானே, ஜக்காத்தும் அல்லாஹ்வுக்கு தானே கொடுக்கின்றோம், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காகத்தானே செய்கிறோம். ஆனால் நோன்பை மட்டும் பிரத்யேகமாக அல்லாஹு தஆலா
நோன்பு எனக்குரியது, நான் அதற்கு கணக்கின்றி கூலி கொடுப்பேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்றால் அந்த இபாதத்தின் மகிமை அப்படி. நான் பள்ளிக்கு வந்து தொழுகிறேன் என்று சொன்னால் நான் தொழுகிறேனா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். நான் ஜக்காத்து கொடுக்கிறேன் அல்லது தர்மம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாமல் கொடுத்தால் கூட குறைந்தபட்சம் வாங்குகிற மனிதனுக்காவது தெரியும் நான் கொடுப்பது. நோன்பு அப்படி அல்ல. பகல் பொழுதில் நான் சொல்லாமல் உங்களால் நான் நோன்பாளி என்று உங்களுக்கு தெரியாது. அது ஒரு மறைமுகமான ஒரு இபாதத். அந்த இபாதத்தில் நாம் பேணுகிற எல்லா நடவடிக்கையும் ரப்புக்கும் நமக்கு மட்டுமே உள்ள ஒரு நடவடிக்கை. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் நோன்பை எனக்காக வேண்டியே வைத்தான், ஆகவே அதற்கு நான் கொடுக்கிற கூலி எண்ணிலடங்காத கூலியை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் ரமலான் அல்லாத காலங்களில் நான் திருக்குரானை ஓதுகிறேன், ரமலானுடைய காலத்திலும் திருக்குரானை ஓதுகிறேன். என்ன வித்தியாசம்? ரமலானுடைய மாதங்களில் ஒரு சுபஹான் அல்லாஹ் கூறும் போது, ரமலானுடைய மாதங்களில் ஒரு 2 ரக்காத்து நான் தொழும் போது, ரமலானுடைய மாதங்களில் திருக்குரானின் ஒரு சிறிய சூரா அத்தியாயத்தை எடுத்து நான் ஓதும் போது, ரமலானுடைய மாதத்தில் ஏதாவது ஒரு ரூபாய் 10 ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செய்யும் போது, ரமலான் அல்லாத காலங்களில் எனக்கு கிடைக்கிற கூலியை காட்டிலும் பன்மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக வாக்களித்த மாதம் இந்த மாதம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மாதத்தினுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். பாருங்கள், பொதுவாகவே மனிதர்கள் வெறுக்கக்கூடிய பல காரியங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்து நல்லமல் செய்யும் போது அதை அல்லாஹ் அதிகம் கவனத்தோடு ரசித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வான். உதாரணத்திற்கு ஹஜ்ஜுடைய காலம், அரஃபாவுடைய நாள், வெண்ணிற ஆடை அணிந்து தலைவிரி கோலத்தோடு அழுக்கு படிந்த மேனியோடு வியர்வை நாற்றத்தோடு எல்லா மக்களும் அரஃபாவுடைய பெருவழியிலே கூடி நிற்பார்கள். அல்லாஹு தஆலா அந்த தலைவிரி கோலத்தோடு அழுக்கு படிந்த மேனியோடு நிற்கிற மக்களை மக்கள் வெறுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வானலோகத்தில் இருக்கிற வானவர்களை எல்லாம் அழைத்து, அரஃபா பெருவழியில் கூடிய என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என்னுடைய அடியார்கள், இதோ வந்து விட்டேன் யா அல்லாஹ், இதோ வந்து விட்டேன், உனக்கு இணை இல்லை, உனக்கு துணை இல்லை என்கிற தல்பியத்தோடு அரஃபா பெருவழியில் கூடியிருக்கிற எல்லா மக்களுக்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்வானாம். நம்முடைய தலைவிரி கோலம் பார்ப்பதற்கு மக்கள் வெறுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அதிகம் அதை இன்பத்தோடு பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதனுடைய மேனியில் ரத்தம் வழிந்ததென்றால், காயம் ஏற்பட்டதென்றால், நாளில் அல்லாஹ் தஆலா அதே நிலையில் தான் எழுப்புவானாம். இதே நிலையில் அந்த வெட்டுப்பட்ட நிலையில், அந்த வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து பீரிட்டு வருகிற நிலையில் தான் அவன் மறுமை நாளிலே எழுப்பப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இரத்தத்திற்கு அன்றைக்கு இருக்கிற வாடை கஸ்தூரியை காட்டிலும் மறுமணம் உள்ளதாக கமலமாம். சோ அந்த மறுமை நாளில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த நறுமணம் வீசுமாம். இரத்தத்துடைய வாடை அல்லாஹ் அப்படி மாற்றுகிறான். காரணம் அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் நின்றதால் ஏற்பட்ட வெட்டுக்காயம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பு நீதி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1900வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரமலானுடைய மாதம் வந்தால் பகல் முழுக்க பட்டினி கிடந்த நாம் என்னதான் வாயை நாம் அழுத்துளைக்கு சுத்தமாக வைத்திருந்தாலும் மாதிரியான வாடை வாயிலிருந்து வரும், மனிதன் விரும்பாத வாடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சத்தியமாக நான் சொல்கிறேன், நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வருகிற வாடையை அல்லாஹ் கஸ்தூரி வாடையை காட்டிலும் அதிகமாக அல்லாஹ் பார்க்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த மாதத்தில் நாம் செய்கிற நற்கர்மங்களுக்கு தனி கூலி, அந்த மாதத்தில் நான் பட்டினி கிடப்பதில் உடல் வேட்கை, என்னுடைய உடலின் மூலம் வெளிப்படுகிற அந்த மனிதன் வரக்கூடிய அந்த வாசனைக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஸ்தூரி வாடையை காட்டிலும் சிறந்த ஒரு வாடையை அல்லாஹ் ரப்பல் தருகிறான் என்று சொன்னால், இந்த நோன்போடு அல்லாஹ் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் பார்த்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,